ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் காவேரி வந்து வம்பிழுத்து பார்ப்போன்னு அந்த எதிரியை பிடிச்சி ஷீன்றாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, தண்ணிக்குள்ளே தள்ளி விட்ட பொண்ணை தாங்க அப்படியே பிடிச்சி தள்ளி விட பார்க்குறாங்க. நீ தான் என்ன தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியாக இருக்கேன். சிசிடிவி ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சு நீ என்னை தள்ளி விட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும். யாருமா டேரக்டர் சொன்னாரா? சரி, அதை விட வெளியே சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் இப்படி சொன்னோன்னே சரி பரவாயில்ல விடுமா, நான் உன்னை விடுவேன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத, உன்னை ஏதாவது பண்ணிட்டு தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா எப்படியாவது போட்டியில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கௌதம்கிட்ட சொல்ல, கௌதம் போயிட்டு போட்டியில் நடத்துகிறவங்கள்ட்டே போயிட்டு அமௌண்ட் கொடுத்து பிளான் பண்ணுறாரு. அதனால் கடுப்பான தாத்தா இருந்துட்டு இவங்களை போட்டியிலேருந்து வெளியே தள்ளணுங்கிறதுக்காக வேறு மாதிரி போட்டி வைக்க சொல்லிட்டாரு. வைக்க சொன்னது மட்டும் இல்லைங்க, இந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே ஐஸ்வர்யா கடுப்பாகி வெளியே போயிட்டாங்க. சரி போட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ராஜலட்சுமியை போய் பார்க்குறாங்க. நம்ம சித்ரா சகுனி சித்ரா என்ன நேண்டி விட்டாங்களோ அந்த வேலையெல்லாம் கரெக்டாக நடக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு சூர்யா வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததுக்காக, அதாவது மகா டிசைன் பண்ணி கொடுத்து ஓகே ஆனதுக்காக உனக்கு கிஃப்டாக நீ என்ன வேணும் கேளுன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்ட உடனே எனக்கு இந்த போட்டியில் ஜெயிச்சு கொடுங்கன்னு சொல்ல, எப்படியாவது ஜெயிச்சு கொடுக்கணுமே, ஆனால் அம்மா ஒரு பக்கத்து வந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்கள இவரும் ஒருத்தர். அது சரி, இந்த காலத்தில் எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ராஜலட்சுமி கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டேமான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் போட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே என்னடா போட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா, அவங்க வந்துட்டு அவங்கவுங்க ஒய்ஃபை தூக்கிட்டு ஃபிசிக்கல் டாஸ்க்கு தூக்கிட்டு நடந்து ஓடணுமா. இது எப்படா முடியும்? இருக்கிறதுல விஜய் தான் ஒல்லி, காவேரியும் ஒல்லி, ஓகே, மகா கொஞ்சம் குண்டு தானே, நம்ம சூர்யா அதுக்கு மேலே குண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.